மற்றும் ஒரு முக்கிய செய்தி, திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அமோனியா வாயு கசிவால் பலியானோர் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகன் வழங்கிட கேட்கலாம். மோகன், உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் பார்த்தோம்னா நேற்று அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு வட மாநில தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் பார்த்தோம்னா பெரியபாளையம் பகுதியில் உள்ள சமுதாய கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பார்த்தோம்னா சிகிச்சை அதிகமான பாதிப்பு அடையக்கூடிய அந்த ஊழியர்கள் பார்த்தோம்னா வேல்ஸ் மருத்துவமனை, அதே போன்று சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, அதே போன்று வெங்கடேஸ்வரா உள்ளிட்ட 4 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் பார்த்தோம்னா 25க்கும் மேற்பட்டோர் பார்த்தால் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி பார்த்தால் காலை 6 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்து 7 பேராக தற்போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்க்க போனோம்னால் இந்த நிலையில் விபத்து நடைபெற்ற அந்த தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் பார்த்தோம்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை அதிகாரிகள், அதே போன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் ஆய்வு குழுவினர் தொழிற்சாலையை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தொழிற்சாலையில் உள்ள அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றுவதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதை ஏற்றி செல்லக்கூடிய பெரிய டேங்கர் லாரியும் இந்த தொழிற்சாலைக்கு வரவைக்கப்பட்டு, அதே போன்று தொழிற்சாலையில் உள்ள அந்த இறால் போன்ற பல்வேறு பொருட்களை ஏற்றி செல்வதற்கும் கண்டெய்னர் லாரியும் தொழிற்சாலைக்கு உள்ளே எடுத்து வரப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்க்க போனோம்னால் தொழிற்சாலை முழுவதும் மாவட்ட அதிகாரிகள், அதே போன்று காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. இது சம்பந்தமாக அதை பார்த்தோம்னால் தொழிற்சாலை உள்ள மாவட்ட மருத்துவ குழுவினரும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தொழிற்சாலையில் உள்ள மீதமுள்ள அம்மோனியா, அதாவது 1 டன் அம்மோனியாவை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதற்கான கண்டெய்னர் லாரியும் பிரத்யேகமாக மணலில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பழுப்புகளும் கொண்டு வரப்பட்டு தற்போது அந்த பணி துவங்க உள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த அம்மோனியா வாயு வெளியேற்றப்பட உள்ளனர். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. குறிப்பாக 25க்கும் மேற்பட்டோர் 4 மருத்துவமனைகளில் வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அவர்களிலும் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ராதிகா.